சார் குட் மார்னிங் சார். யார் நீ? சார் நான் பிக் பாஸ்லேருந்து வந்திருக்கேன் ப்ரோமோ ஷூட் பண்ணுறதுக்காக. கேமராமேன் சார். கேமராமேனா நீ? செவன் சாம்பராய் படம் பார்த்துருக்கியா? இல்லை சார் பார்த்தேன். செவன் சாம்பராய் படம் பார்க்காம கேமரா கையில் எடுத்துட்டு யாருமே நிற்கிறது தெரியுமா? தெரியுமாடா? தெரியாது சார். சுரேஷ்குமார் நாவல் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார், படிச்சிருக்கேன். எப்படி நீ படிப்பா? சுரேஷ்குமார் டீ வாங்கி தர பையன், அவன் எப்போ நாவல் எடுத்துருப்பான்? நாவல் எழுதுனது கிடையாது, எங்கிட்டே போய் சொல்றியா? இல்லை சார் பொய்லாம் சொல்ல சார். கேமராமேன் தான் நீ? ஆமாம் சார். சரி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்காட்டு. சரி சார். சார் அப்படியே இருங்க சார். இதுதான் அப்படியே அடிச்சேன். இல்லை அப்படியே இல்லை மூடிய கழட்டாம வீடியோ எடுப்பேன். எனக்கு ரெக்கார்ட் ஆகிறது காட்டு. இல்லை சார் இருட்டிலே எடுக்கலான்னு. பிக் பாஸ் போய் சொல்றியா? பிக் பாஸ் சொல்றியா? நீ என்ன பண்ற? ஷார்ட் எடு ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணி சார். அப்படியே கீழே இருக்கு, கேமரா கீழே இருக்கு. சார் இது இல்லையா? இங்க இல்ல, காலுக்கு இறக்கு. காலா? ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எடு வா கால் எடு. இது அப்பா நம்ம சப்வே ரெகுலரா வர்றது. அப்படியே இந்த பொண்ணோட வச்சு ஒரு வீடியோ எடு, ப்ரோமோக்கு நல்லா இருக்கும். சார் அதுவே பாவம், சின்ன பொண்ணு கண்ணு தெரியாம இருக்கு, அதை வச்சு ப்ரோமோ ஷூட் பண்ணுங்கிறீங்க. யாருக்குன்னு தெரியாது, இந்த பொண்ணுக்கா? சீஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட்ரா, வெரி டேலண்டட் ராஸ்கல். கண்ணுல தூச்சி விழுந்துருக்கா, கண்ணை வச்சு மூடி இருக்கு. கண்ணெடுமா, பிராக்டிஸ் பண்ணிருக்கு. ஆமா சார். ஏமாடி ஒரு பாட்டு பாடு, அப்படியே ஒரு வீடியோ நல்லா இருக்குடா. பாட்டா? சார் கண்ணு தெரியும், ஓகே. பாட்டெல்லாம் பாடுமா? இப்ப பாடும் பாரு. போகும் பார்வை தூரம் இல்லை. எப்படா இப்ப பாரு, இதே வாய்ஸ்ல இதே பாட்டை அப்படியே தோனி வாய்ஸ்ல பாடுவ பாரு. அது பாடு. யா போகும் பார்வை தூரம் இல்லை. இப்ப பாரு, இதே பாட்டை அப்படியே ஜிவிஎம் வாய்ஸ்ல பாடு. மாத்தி பாடு. போகும் பார்வை தூரம் வீடியோடா. ஓகே போதும், நீ பாட்டு. இப்போ வந்து ஆட்டக்கத்தி தினேஷ் வாய்ஸ்ல பாடு. போதும், நீ பாட்டு. கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ற? ப்ரோமோ எடுத்தாச்சா? இப்போ அப்படியே நான் அந்த பொண்ணு கூட விளையாடுறேன், அதில் அப்படியே ப்ரோமோ எடுத்துரு. சார் என்ன சார் காலையில பாவம் அந்த பொண்ணு கிட்ட போய் விளையாடுறாங்க. ஏன் அப்படி சொல்ற? பிராக்டிஸ் பண்றதுக்காக முட்டி மடக்கி கூட கொண்டு இருக்கிறா. அம்மா எந்திரி. அம்மா ஓடிட்டு ஒரு பாட்டு பாடி காமிச்சிரு மாமாக்க. போகும் பார்வை தூரம் இல்லை. சரி நான் பாட்டு பாரு, அப்படியே ஓடு. தொட்டாலே பட்டா சானா தெரிக்கிற 10,000 வாலா ஹே. எப்படி ப்ரோமோ சூப்பரா இருக்குல்ல? எடு போ. காலை மட்டும் எடு. ஏன் காலை எடு? பூங்கால எடு. சூப்பராமா, எக்ஸலன்ட்ராமா. இங்க வராமா. எனக்கு வந்து உனக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னே தோணிட்டு இருந்துச்சு உன் டேலண்ட்டுக்கு. என் வாட்ச், என் பொண்ணு வாங்கி கொடுத்த வாட்ச் நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு கொடுத்துட்டேன். இது வந்து என் ரெண்டாவது பொண்ணு இல்லை, அதே பொண்ணு. சார் என்ன சார் இது? அவள் நிறைய ஜோக் பண்ணுவாப்ல. நான் போலவா? இங்க வாடா, அதை எடுத்து வச்சிங்க. வாடா சார். குட் மார்னிங் சார். யார் நீ? திஸ் விக்னேஷ். கையெடு தள்ளி நில்லு. அங்கே நில்லு பேசு. யார் நீ? சார் என் பேர் விக்னேஷ். சரி, நான் பிக் பாஸ்லேருந்து வரேன் சார். பிக் பாஸ்னா என்ன சார்? அதாவது அது ஒரு வீடு, அதுல உங்களோட சேர்ந்து ஒரு 15 பேர் இருப்பாங்க. சரி, நீங்க அந்த வாரத்துல ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா பிக் பாஸ் உங்களை கேள்வி கேட்பார் சார். என்ன கேள்வி கேட்கறேன்? பிக் பாஸ்ல என்ன கேள்வி கூடாது? அவரு பெரிய ஆள் சார். பெரிய ஆளா என்ன கேள்வி கேட்பானா? இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு கூடாது, புரிஞ்சா? சார் நீங்க அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க சார். ஆமா வாங்கிட்டேன். அதுக்கு என்ன? ஜெயிச்சா உங்களுக்கு 50 லட்ச ரூபாய் பணம் தருவாங்க சார். அவார்டு எல்லாம் தருவாங்க சார். அவார்டுனா என்ன அவார்டு? மண்டபோடு கிடைக்குமா? அவார்டு கிடைக்குமா? மண்டபோடெல்லாம் கிடைக்காது சார். சரி, உள்ள எத்தனை பேர் வர்றாங்க எங்க கூட விளையாடுறதுக்கு? சார் ஒரு 15 பேர் வராங்க. எல்லாருமே செலிபிரிட்டிஸ் சார். செலிபிரிட்டிஸ்லாம் இருக்க கூடாது. 4 அகோரி 10 வெட்டியா உள்ள இருக்கும், அப்பதான் உள்ள விளையாடுவேன், புரிஞ்சா? 10 வெட்டியா 2 போனா உள்ள எரிஞ்சிட்டு இருக்கணும், அப்பதான் நைட்டு குளிருக்கு நல்லா இருக்கும், புரிஞ்சா சார்? அப்புறம் சுத்தி மாலையெல்லாம் கட்டிக்க கூடாது, ஃபுல்லா ஏதாச்சும் வந்து எலும்புலியா கட்டிக்கணும் ஃபுல்லா மாலையெல்லாம். அப்புறம் மண்டை ஓடு அதெல்லாம் தூங்கும் போதெல்லாம் அந்த இடத்துல பக்கத்துல இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்காது ஒரு அட்மாஸ்பியரா, புரிஞ்சா? சாப்பாடுலாம் கரெக்டா போடுவீங்களா சார்? நல்ல சாப்பாடா போடுவோம் சார். நல்ல சாப்பாடு போடணும், டெய்லி அரை காட்டு கறியா போடணும், அப்பதான் சாப்பாடு நல்லா இருக்கும், புரிஞ்சா? இப்போ எல்லாம் ரெடி பண்ணு, போ ரெடி பண்ணு போ. சரி. ஏய் எங்க போற? ரொம்ப எடுக்க தானே வந்தேன். ஆமா சார். ரொம்ப வீடியோ எடுவா. சரி சார். இங்க எடுக்காத, சுடுகாட்டுல போய் எடுக்கலாம். சுடுகாட்டா? ஆமாடா, வாடா. கரெக்டா மணி 8 ஆச்சு, நம்ம கரெக்டா 12 மணிக்கு நைட் 12 மணிக்கு அங்க போயிருவோம். அப்ப எடுத்தோம்னா கரெக்டா இருக்கு. வா வா. எப்படி நம்ம அட்மாஸ்பியர்? நல்லா இருக்கு சார். அது என்னது? போனோம் சார். தெரிஞ்சிட்டு இருக்கா? அதுக்கு நடுவுல போய் உட்காந்து என்ன வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணு. சார் எரியற பணத்தை எப்படி சார்? அதெல்லாம் வேணாம் சார். இப்போ நீ போய் நடுவுல உட்காந்து என்ன வீடியோ எடுக்கிறியா இல்ல கேமரா தூக்கி தீல போடவா? இல்ல சார், நானே எடுத்துறேன். எடுப்போ போ போ.
சார் சார் போனா ஏஞ்சி நடந்து வருது சார். இது போனலடா நம்ம ஃப்ரெண்ட் வெட்டியான் தான். ஆடங்க இன்னைக்கு எத்தனை பவுண்டா வச்ச? 49. டா இவனை எரிச்சு 50வது போட்டு ஆப் செஞ்சுரி அடிச்சுக்க பாடு. சார் பாடுறா. எனக்கு இந்த வேலையே வேணாம். இது பிடிங்க சார். அம்மா அவனுக்கு வீடியோ எடுக்க தெரியாது, நீ என்ன வீடியோ எடு. வணக்கம் பிக் பாஸ். வணக்கம் பிரதீப், உட்காருங்க. சேர்ல உட்காரவா இல்ல தரையில உட்காரவா? சேர் எதுக்கு போட்டிருக்குது? சேர்ல தான் உட்காரணும், உட்காருங்க. ஓகே, என்ன பண்றீங்க? உட்கார்றேன். ஒழுங்கா உட்காருங்க. ஒழுங்கா உட்கார்றத நான் நிறைய வாட்டி ஒழுங்கா உட்காரும் போது நீ ஒழுங்கா உட்காரலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எப்படி உட்காரணுமோ அப்படி உட்கார்ந்தாதானே நல்லா இருக்கும் இல்லையா? இல்ல பிரதீப், நீங்க எந்திரிச்சு கிளம்புங்க. ஓகே, உட்கார்றேன். ஹாய் பிரதீப். ஹாய் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சட்டையில் கரப்படும் போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான். பிரதீப் 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 ஆனா அது நிறுத்துங்க பிரதீப். படம். உங்களை பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல, ஆக்சுவலாக டே தம்பிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும்தான்டா கஷ்டம், மற்ற ஸ்டெப்பு எல்லாமே கஷ்டம் தான்டா. எதுக்கு தேவையில்லாம விட்டுருங்க. என்னங்கடா பிக் பாஸா? எஸ் இட்ஸ் மீ. நான் தான் ஜிவிஎம். ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியை பற்றி நான் சொல்லிடுறேன். எங்கள் அப்பாவை பற்றி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல மனுஷன், டெய்லி வேஜஸ் ஒர்க்கர். டெய்லி வேஜஸ்க்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச ஒரு மனுஷன். ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படி இருந்தும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது எங்கள் அப்பாவால் தான். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை நான் காமிச்சிடுறேன், வாங்க. இதுதான் என்னோட கராஜ், இதுதான் என்னோட மிடில் கிளாஸ் கார், என்னோட மிடில் கிளாஸ் பால்கனி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வால்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை நான் காமிக்க மாட்டேன் ஏன்னா அது மிடில் கிளாஸ். ஐயா அப்படியே 3rd ஃப்ளோர் வந்தோன்னா இது எங்களோட கேமிங் ஏரியா, மிடில் கிளாஸ் கேமிங் ஏரியா. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டரோடு இருக்கும். இங்கே எப்போவுமே நாங்கள் மிடில் கிளாஸ் மூவிஸ் தான் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் மிடில் கிளாஸ். நம்ம காத்துக்கிட்டு இருந்த டைமுக்கு வந்தாச்சுன்னா எங்கள் அப்பாவை நான் காமிக்கிறேன், வாங்க. ஹாய் காய்ஸ், இவர் தான் என்னோட டெய்லி வேஜஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டப்படுற எங்கள் அப்பா, CEO ஆஃப் அ கம்பெனி. ஹாய்ப்பா. Hi son, how are you? ஐ எம் குட்ப்பா, ஐ எம் குட். How are your girlfriends? They are doing very great pa, because they are my girlfriends right here. சூப்பர்டா. ஒரு பொண்ணோட சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்து அது எப்படி போகுது? It's going steady, yeah. அப்புறம் அந்த தினேஷ் பொண்டாட்டி கூட பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது எப்படி போகுது? That is very going not so platonic, yeah. சூப்பர்டா. டேய் அப்பாவுக்கு ஒரு சங்கடம். சொல்லுங்கப்பா. நான் ரோட்ல ஒரு பொண்ணோட பார்த்தேன். அப்பா அது நானா? சுத்தமா பிடிக்கல. ஓகே. நம்ம மிடில் கிளாஸாக இருந்தாலும் நம்ம வீட்டில் 2 ரூம் நல்லா ஜம்முன்னு தான் இருக்கு. இங்கே கூட்டு வா, உன் ரூம் பிடிக்கலாம், அப்பா ரூம் கூட்டு வா. சரி, இந்த வெளியே போய் ரூம் எடுக்கிறதா சுத்தமாக பிடிக்கல எனக்கு. பட் ஆல் தட் அசைட், உங்களை பற்றி சொல்லுங்கப்பா. நீங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? இந்த வருஷம் ரொம்ப டல்டா கண்ணா. இந்த வருஷம் வெறும் 20 லட்சம் கோடி தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வந்திருக்கு. இப்படியே நம்ம போனோம்னா வறுமை கோட்டு கீழே தான் இருப்போம். பரவாயில்ல, மிடில் கிளாஸாகவே இருந்து பழகிட்டோம். என்ன பண்ணுறது, ஒரு பீஸா குடும்பம் சாப்பிட்றதுக்கு. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. நம்ம குடும்பத்துக்காக நம்ம வறுமை கோட்லேருந்து மீட் எடுக்க நான் பிக் பாஸ் போகிறேன்ப்பா. அப்பா நேற்று தான் மிலிட்ரி போகிறேன்னு. அது நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து கூட நான் மிலிட்ரிக்கு போகிறேன்ப்பா. சரி. ஐ டோல்ட் them to wait. நான் பிக் பாஸ் போகிறேன்ப்பா. என்ன சொல்ல விரும்புறீங்க? இதில் என்ன சொல்கிறது இருக்குது? பிக் பாஸ் இங்கே இருக்குது, நம்ம வீடு மதுரவாயில் இங்கே இருக்குது. நேராக இப்படி போனோம்னா EVP ஃபிலிம் சிட்டி பிக் பாஸ்குள்ளே போயிடலாம். சூப்பர்ப்பா, சூப்பர். நான் போயிட்டு வரேன். இங்கே டெல்ஸ் யூர்ப்பா, ஐம் கோயிங் டு வின் இட் பா. நாளைக்கு வேறு சொல்லும் போ. ஓகேப்பா. ஹலோ சந்தீப் வந்தாவா? ஆமாம், யார் நீங்கள்? நாங்கள் பிக் பாஸ்லேருந்து பேசுகிறோம், சீக்கிரம் வாங்க. இப்போவே வரணுமா? இப்போவே வாங்க. நான் போய் வரேன். வண்டி யார் என்ன கூப்பிட்டது? யார் என்ன கூப்பிட்டது? தேர்தல் இருக்கு வண்டி. சந்தீப் வாங்க, வெல்கம் டு பிக் பாஸ். ஒரு நிமிஷம், இது வந்து ஃபேமிலி பார்க்குற ஷோ. ஸோ சீக்கிரத்தில் வாங்க, செய்த டிஸ்போஸ் பண்ணுங்கடா. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பிக் பாஸ்க்கு வந்தது? ஏன் டென்ஷனாகவே இருக்கீங்க? வெளியே என்ன பண்ணீங்க? எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவளை மறக்கறக்காக தான் நான் பிக் பாஸ்குள்ளேயே போகிறேன். சரி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? வெளியே எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ட்ரக்ஸ், கொக்கைன்ஸ், சரக்கு, இதெல்லாம் ஏன் பண்ண? ஏன்னா நான் ஆல்பா மேல் அப்படிதான் பண்ணுவேன். நீ ஆல்பா மேல் இல்லைடா, அக்யூஸ்ட். இதை வாக்குமூலம் கொடுத்து நான் அக்யூஸ் எல்லாம் இல்லை, ஆல்பா மேல் தான்டா. சரி, இது அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இந்த பேட்டு? இதுவா? நான் பிக் பாஸ்குள்ள போனதுக்கப்புறம் கேப்டன் ஆயிடுவேன்ல, அப்போ எவனாச்சும் என்கிட்ட வாய் பேசினான்னு வச்சுக்க, அவனை டம்மு டூமுன்னு அடிச்சு மூஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு நம்ம ரெட் கார்டு கொடுக்க போகிறோம். அந்த பாக்கியம் எனக்கு தான். ஸோ சாருக்கு ரெட் கார்டை கொடுத்துருவோம். டேய், அந்த கன் எடுத்துட்டு வா. கண்ணா ஃபஸ்ட் இதை வாங்கிக்கோங்க சார்.
சாருக்கு ஒரு வாட்டி கை தட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெட் கார்டு வாங்கி. வாடா வாங்க எங்க போற? எக்ஸிட் அங்க இருக்கு. நீ என்ன வேலை செய்யற? டாக்டர். நீ டாக்டர் இல்ல, இனிமே நீ தான் பேஷண்ட். நீ வேலை செய்யற ஹாஸ்பிட்டலே போய் சேர்ந்துரு, சரியா? அதான் உனக்கும் நல்லது, ஹாஸ்பிட்டலுக்கு நல்லது, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. வணக்கம் பிக் பாஸ். வாங்க பார்த்திபன், ஏன் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கீங்க? இல்லை, பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேட்டி சட்டை பேண்ட் சட்டையோட சுற்றுறாங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்ஸோட டிஃப்ரெண்ட்டாக சுற்றலாம், கொஞ்சம் வித்தியாசம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கேன். வித்தியாசமாலாம் இல்லையே. அப்படியா? இப்போ வித்தியாசம் இல்ல வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கா? அப்படி ஒத்துக்க. ஆமா சரி, நீங்க மைக்கை இப்படி தான் போடுவீங்களா? இல்லை, எல்லாரும் மைக் இப்படி போட்டிருப்பாங்க, நான் ஒரு வித்தியாசம் காட்டணும்னு தான் இப்படி போட்டிருக்கேன். நாங்களும் ஒன்று வித்தியாசமா பண்ணலான்னு இருக்கோம். என்ன? அப்படியே உங்களை எலிமினேட் பண்ணிடலாம். யாரு சொன்னது மைக் இப்படி போட்டால் தான் வித்தியாசமா இருக்கும்? ஓகேவா பிக் பாஸ்? சரி ஓகே, இப்போ உட்காரலாம். வர்ற நேரம் உட்காந்து வித்தியாசமா இருக்காது. இப்போ வித்தியாசமா இருக்கா பார்த்தீங்களா? இதான் பார்த்திபனோட வித்தியாசம். பார்த்திபன், சொல்லுங்க. நாமினேஷனுக்கு யாரை நீங்க ஓட் பண்றீங்க? நான் இப்போ நாமினேட் பண்ணுறதுக்கு ஓட்டு போட்டேன்னா அவங்க வெளியே போக போகிறது இல்லை. ஏன்னா வெளியே இருக்க மக்கள் ஓட்டை தான் நீங்கள் ஆதரிக்க போகிறீங்க. இப்போ நான் ஓட்டு போட்டு அந்த ஓட்டு செல்லா ஓட்டாக போகுதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த செல்லா ஓட்டை நான் போட்டு அந்த ஓட்டு போடுற மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டு போடுற மக்களையே வந்து ஆதரிச்சு நான் போடுற ஓட்டை செல்லா ஓட்டாக பண்ணி அது கடைசியில் கள்ள ஓட்டாக எம்எல்ஏயே போட வச்சு இப்போ நான் கள்ள ஓட்டு போகிறதா செல்லா ஓட்டு போகிறதா இல்லை ஓட்டு போடுறதா நான் ஓட்டு போகிறோம் நாமினேட் ஆகி வெளியே போவானா இல்லைன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. பார்த்திபன், நீங்க ஒன்று பண்ணுங்க, பேசாம என்ன ஓட் பண்ணிருங்க. இந்த சீசனோட நான் ஒரேடியாக கிளம்பிடுறேன். அதுதான் எனக்கு நிம்மதி. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பார்த்திபன் வந்தாலே ரொம்ப வித்தியாசமாக தான் நடக்கும். பிக் பாஸ் வரலாற்றிலே கண்டஸ்டன்ஸ் வெளியே போய் தான் பார்த்துருக்கோம். முதல் முறையாக ஓட்டு போட்டு பிக் பாஸாக வெளியே போகிறாருன்னா அது இந்த பார்த்திபனால தான் நடந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு ஓட்டு போடுறேன், எப்படிக்கு வெளியே போகிறீங்க? பார்த்திபன், சொல்லுங்க. என்ன வெளியே விட மாட்டாங்க, கடைசியா இதை மட்டும் பண்ணிருங்க, நான் கிளம்பிடுறேன். பண்ணுற சொல்லுங்க பிக் பாஸ். டீம் கேப்டன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஓட் பண்ணிட்டு சொல்லுங்க. அதாவது இந்த வீட்டின் தலையை என்ன தேர்ந்தெடுக்க சொல்றீங்க, அப்படிதானே? எஸ். ஒரு வீட்டுக்கு தலையாகணும்னா வீட்டை நல்லா புரிஞ்சிருக்கணும். வீட்டை நல்லா புரிஞ்சிருக்கிறவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை, வீட்டுக்கு வெளியே தான் இருக்கான். வீட்டுக்கு வெளியே இருக்கிறவன் நம்ம தலையே ஆக்க முடியாது. அப்படி வீட்டுக்கு வெளியே இருக்கிற நம்ம தலையாக்கணும்னா வீட்டுக்குள்ள இருக்கிற வீட்டை யார் தலையா பார்த்துப்பா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. எல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப தலைவலியாகவும் இருக்கு. இதுக்கு ஓட்டு போடணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு தலை விதியாகவும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் போய் தலைவலி தைலத்தை வாங்கிட்டு வந்து தலைவலியை போக்கிறேன். அதுக்கப்புறம் தலைவிதியே இந்த தலைக்காக நான் ஓட்டு போறேன். அந்த ஓட்டு போறவங்களா போடா